எல்லாருமே பரப்புரையை கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு அடுத்த கட்ட பணிகளுக்கு போயிட்டு இருக்காங்க. பட் வெளியில வர முடியாம நான் இருக்கிறேன். நான் வெற்றி பெற்ற பிறகு கண்டிப்பா நான் உங்களை கிராமத்தும் சந்திக்கிறேங்கிற இதுதான் திமிருங்கிற ஆணவங்கிற. என்ன மக்களை சந்திக்காம உங்களுக்கு எப்படி சார் வெற்றியை கூட தட்டுல வச்சு கொடுப்பாங்களா? நீங்க யாரு என்ன தடுக்கிறது? நீங்க எங்க யார் தடுத்தா? ஏதோ ஒரு ஆதாரத்தை காட்டுங்க. பொதுவெளியில போட்டு கிளிங்க. திமுகவின் முகத்திரையை விஜய் கிழிக்கணும், ஆதாரத்தோட கிழிக்கணும். நான் இந்த மைதானத்தை கேட்டேன், 25,000 பேர் உட்காரலாம். ஆனா இந்த மைதானத்தை கொடுத்துக்கிறாங்க 5,000 பேர் தான் உட்கார முடியும். அது கொஞ்சம் சொல்ல வேண்டியது யாரு? சும்மா சுய பச்சாதாபம் தேடுறதுக்காக பொய் சொல்லக்கூடாது. ஒரு தலைவனுக்கு அது அழகல்ல. அண்ணாமலைக்கு சொன்ன அதே கருத்தை நீங்க நான் விஜய்க்கு சொல்றேன். என் மீது பழி போடுகிறது திமுக. என்ன பழி போட்டாங்க கரூர்ல? இதைத்தான் நான் திமிர்னு சொன்னேன். சுய பச்சாதாபம். பொய் சொல்ற அளவுக்கு போறாரு விஜய்க்கு. இது நல்லதல்ல, நல்லதல்ல, நல்லதல்ல. வளர்கிற தலைவருக்கு பொய் பேசுவது நல்லதல்ல. உண்மையை உறக்க சொல்லுங்க, மக்கள் உங்களோட வருவாங்க. இன்னைக்கு ரசிகன் தான் வர்றான், மக்களும் உங்களை நோக்கி வரணும்னா நீங்க முதல்ல உண்மையா இருக்கணும், பொய் பேசக்கூடாது. திமுக பழி வாங்குச்சுன்னா ஆதாரத்தோட போட்டு திமுகவை கிளிங்க தான் நானும் சொல்றேன். தாவேக்காவை இந்த அரசாங்கம் தடுக்கலன்னு நீங்க நம்புறீங்களா? ஆதாரத்தை வெளியே கொடுக்கங்கிற நான். என்ன சார் நீங்க ஏன் சார் வக்காலத்து வாங்கிட்டு வர்றீங்க? வக்காலத்து வாங்கல சார், பொதுவெளிக்கு வரட்டும் சார். அந்த வார்த்தைக்கு ஆதரிக்கிற முதல் நபர் நானா சார் இருப்பேன். அனுமதி கேட்டும். கடந்த வாரம் உதயநிதி பேசுறாரு, இந்த வாரம் ஏன் விஜய்க்கு கொடுக்கலன்ற வார்த்தையை நானும் கேட்பேன். ஆனால் அந்த உதயநிதிக்கு திமுக ஏற்பாடு பண்ண போது என்னவெல்லாம் வசதிகள் செஞ்சிருந்தாங்களோ அந்த வசதி இருந்தால் தான் அனுமதி கொடுப்பாங்க. நீங்க அதெல்லாம் செய்ய மாட்டோம். குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டோம். ஆனா எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும்னா கன்னத்துல தான் அறையணும். அப்படி அனுமதி கேட்டு வரவங்க. மற்ற எந்த கட்சிக்காரனும் டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறது இல்லை. இவர்கள் டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறக்கூடாதுன்னு நிஜமாவே ரிட்டர்ன்ல கொடுக்குறாங்க சார். நீங்க தான் வெக்கி தலை புனியணும். கூடுதல் நிபந்தனை கூடுதல் யாரை ஏமாத்த பாக்குறீங்க? கோர்ட் இருக்கு சார். திமுக ஆட்சியை தூக்கி தூர போடுங்க சார். என்னைக்குமே ஆபத்து பார்த்தவன் நீதிமன்றம் தான் சார். அங்கே போய் சொல்லுங்க சார். அவனை திருத்தறதுக்கு விஜய் எடுத்துக்கொண்ட முயற்சியை தான் ஒன்று சொல்லுங்க. அவனை பண்படுத்துறதுக்கு இவர் எடுத்த முயற்சியை தான் ஒன்று சொல்லுங்க. அப்புறம் என்ன லட்சணத்தை நீங்களும் அரசியல் பண்றீங்க? உங்களுக்கு எதுக்கு அரசியல்? உங்க நோக்கம் என்ன? யார் ஆள போறீங்க? இல்ல என்னைய பத்தி விமர்சிக்கிறதோ திட்டுறதோ தமிழ்நாட்டை வந்து நீங்க அவமானப்படுத்துறது. இதைத்தான் சொன்னேன். என்ன சார் இதை போய் திமிர்னீங்க? இதைத்தான் திமிர்னு சொன்னேன், ஆணவம்னு சொன்னேன். எந்த தலைவனும் இப்படி சொன்னது கிடையாது. எந்த தலைவனும் இப்படி சொன்னது கிடையாது. நீங்க அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா சார் நீங்க? கடவுளா? கடவுளையே எங்க வைக்கணுமோ அங்கேதான் வைப்பான் மனுஷன். இதுக்கு விஜய் தான் வைக்கப்படணும். கோழைத்தனத்தை மறைப்பதற்கு வீர மாதிரி காட்டுறாரு. அதுக்கு இப்படி சுய பச்சாதாபம் தேடுறாரு. ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கம். விஜய் இதை மாத்திக்க. தீய பழக்கம், கொடூர பழக்கம். பொய் பேசுவது, இந்த மாதிரி சுய பச்சாதாபம் தேடுவது, அதுக்காக என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்கிறது, தேவையில்லாமல் மேடையில் அழுவது, இது எதுவுமே தமிழ்நாட்டு மக்களிடம் எடுபடாது எடுபடாது எடுபடாது. நாம் தமிழர் கட்சி அந்த 8.5% தக்க வைத்தாலே விஜய் போன்ற எவ்வளவு பெரிய பிரபலம் வந்தாலும் என் வாக்கு வங்கியில் கை வைக்க முடியாது. என்னிடம் இருப்பவர் கொள்கை சார்ந்தவங்கிற அந்த கோஷத்தை சீமான் காலம் முழுக்க உறக்க பேசணும். நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. எல்லாருமே பரப்புரையை கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு அடுத்த கட்ட பணிகளுக்கு போயிட்டு இருக்காங்க. பட் வெளியில வர முடியாம நான் இருக்கிறேன். நான் வெற்றி பெற்ற பிறகு கண்டிப்பா நான் உங்களை கிராமத்தும் சந்திக்கிறேங்கிற. இதுதான் திமிருங்கிற ஆணவங்கிற. என்ன மக்களை சந்திக்காம உங்களுக்கு எப்படி சார் வெற்றியை கூட தட்டுல வச்சு கொடுப்பாங்களா? நீங்க யாரு? என்ன தடுக்கிறது? நீங்க எங்க யார் தடுத்தா? ஏதோ ஒரு ஆதாரத்தை காட்டுங்க. பொதுவெளியில போட்டு கிளிங்க. திமுகவின் முகத்திரையை விஜய் கிழிக்கணும், ஆதாரத்தோட கிழிக்கணும். நான் இந்த மைதானத்தை கேட்டேன், 25,000 பேர் உட்காரலாம். ஆனா இந்த மைதானத்தை கொடுத்துக்கிறாங்க 5,000 பேர் தான் உட்கார முடியும். அதை கொஞ்சம் சொல்ல வேண்டியது யாரு? சும்மா சுய பச்சாதாபம் தேடுறதுக்காக பொய் சொல்லக்கூடாது. ஒரு தலைவனுக்கு அது அழகல்ல. அண்ணாமலைக்கு சொன்ன அதே கருத்தை நீங்க நான் விஜய்க்கும் சொல்றேன். என் மீது பழி போடுகிறது திமுக. என்ன பழி போட்டாங்க கரூர்ல? ஏதோ ஒன்று சொல்லுங்க. விஜய் தான் குற்றவாளின்னு IPS ஆபீசர் வச்சு ஒரு மீட்டிங் போட்டீங்க. என்னன்னு பாருங்க, அரசு மேல எந்த தப்பும் இல்ல. பாருங்க, அரசு சூப்பரா பண்ணிருக்கு. சொன்னதா இல்லையா? அடுத்த வார்த்தை விஜய் தான் குற்றவாளின்னு வார்த்தை. அதுக்கு மறைமுகமா என்ன சார் பொருள்? நீங்க 1000 பண்ணுங்க சார். அரசின் மீது தவறு இல்லைன்னு சொல்றது அதிகாரிகளுடைய கடமை. அப்ப யாரோட தவறு அது? அதுக்கு அந்த கேள்விக்கு வாங்க. தார்மீக பொறுப்பு ஏத்துக்குன்னு நான் சொல்றேன். எல்லாரும் சொன்னாங்க. கூட்டணி இல்லைன்னு உறுதியான பிறகு எடப்பாடின்னு சொல்றார், அதிமுக ITவிங்கன்னு சொல்லுது. 4 மாசம் சும்மா இருந்தாங்க. விஜய் கூட்டணிக்கு வந்துருவாருன்னு.
ஏப்பா அவரை பத்தி பேசாதேப்பா, தலைமை கழகத்துல மாவட்ட செயல் கூட்டத்துல எடப்பாடி சொன்னது இன்னைக்கு கிளிக்கிற நீ ஊழல் சக்தின்னு விஜய் சொன்ன உடனே இன்னைக்கு பாஞ்சுக்கிட்டு போறாங்க. விஜய் அவர்களே, அந்த 41 பேர் மரணத்தில் உங்களுக்கு பங்கு இல்லையா? எந்த பங்கு? தார்மீக பங்கு இன்னைக்கும் இருக்கு சார், என்னைக்கும் இருக்கு சார். விஜய் மீது அந்த பழி இருந்துட்டு தான் சார் இருக்கும். அது பழி வாங்கல் அல்ல. முதலமைச்சர் சொன்ன அதிகாரப்பூர்வ வார்த்தையை நீங்க எடுத்துக்கணும். ஏன் அந்த வார்த்தையை மறக்கறீங்க? என்ன சொன்னார்? எந்த தலைவருக்கும் தொண்டன் இறக்குறத விரும்ப மாட்டான். அதுதான் வார்த்தையா? அதிகாரிகள் அரசின் மீது தவறு சொன்னது பழி வாங்குறதா? பின்ன ஆமாம், நாங்கள் தான் தவறு செய்தோம், அந்த தண்டனை ஏற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். தலைமைச் செயலாளர் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களா? என்ன சார் சேட்டை? இதைத்தான் நான் திமிர்னு சொன்னேன். சுய பச்சாதாபம். பொய் சொல்ற அளவுக்கு போறார். விஜய்க்கு இது நல்லதல்ல, நல்லதல்ல, நல்லதல்ல. வளர்கிற தலைவருக்கு பொய் பேசுவது நல்லதல்ல. உண்மையை உறக்க சொல்லுங்க, மக்கள் உங்களோட வருவாங்க. இன்னைக்கு ரசிகன் தான் வர்றான், மக்களும் உங்களை நோக்கி வரணும்னா நீங்க முதல்ல உண்மையா நடந்துக்கணும், பொய் பேசக்கூடாது. திமுக பழி வாங்குச்சுன்னா ஆதாரத்தோட போட்டு திமுகவை கிளிங்க தான் நானும் சொல்றேன். தாவேக்காவை இந்த அரசாங்கம் தடுக்கலன்னு நீங்க நம்புறீங்களா? ஆதாரத்தை வெளியே கொடுக்கங்கிற நான். என்ன சார் நீங்க ஏன் சார் வக்காலத்து வாங்கிட்டு வர்றீங்க? வக்காலத்து வாங்கல சார், பொதுவெளிக்கு வரட்டும் சார். அந்த வார்த்தைக்கு ஆதரிக்கிற முதல் நபர் நானா சார் இருப்பேன். அனுமதி கேட்டும் கடந்த வாரம் உதயநிதி பேசுறாரு, இந்த வாரம் ஏன் விஜய்க்கு கொடுக்கலன்ற வார்த்தையை நானும் கேட்பேன். ஆனால் அந்த உதயநிதிக்கு திமுக ஏற்பாடு பண்ணும்போது என்னவெல்லாம் வசதிகள் செஞ்சிருந்தாங்களோ அந்த வசதி இருந்தாதான் அனுமதி கொடுப்பாங்க. நீங்க அதெல்லாம் செய்ய மாட்டோம். குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டோம், ஆனா எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும்னா கன்னத்துலதான் அறையணும். அப்படி அனுமதி கேட்டு வர்றவங்கிட்ட என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சார்? நிபந்தனை போட்டா எங்களை மட்டும் தான் அனுமதி. கோர்ட்ல போய் சொல்லுங்க. நேத்து வந்துச்சு வழக்கு, கிளின்னு கிழிச்சிருக்கிறார் ஏஏஜி. டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறா சார், டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறக்கூடாதுன்னு கூடுதல் நிபந்தனை. ஆமா, மற்றவர்களுக்கு போடாத நிபந்தனை இவர்களுக்கு போடப்படுகிறது, ஏத்துக்கிறேன். மற்ற எந்த கட்சிக்கான டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறது இல்லை. இவர்கள் டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறக்கூடாதுன்னு நிஜமாவே ரிட்டர்ன்ல கொடுக்குறாங்க சார். நீங்க தான் வெக்கி தலை குனியணும். கூடுதல் நிபந்தனை யாரை ஏமாத்த பாக்குறீங்க? கோர்ட் இருக்கு சார். திமுக ஆட்சியை தூக்கி தூரம் போடுங்க சார். என்னைக்குமே ஆபத் பாந்தவன் நீதிமன்றம் தான் சார். அங்கே போய் சொல்லுங்க சார். உங்களை மாதிரி ஆளுங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்களே? விஜயை பேச விடுங்க, விஜய்க்கு ஸ்பேஸ் கொடுங்கன்னு சொன்ன முதல் ஆள் நான் சார். என்னைக்கும் சொல்லுவேன், புது வரவுக்கு எப்பயுமே இடம் கொடுக்கணும். அவனை யாரு ஒருத்தன் வந்தாலும் அந்த தனிநபரை பேச விடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். விஜய்க்கு அந்த இடத்த கொடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா இவர் பேசவே மாட்டாரா, வரமாட்டாரா? இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை மன்னிப்பு, தார்மீக மன்னிப்புன்னு கேட்டிருக்காரா சார் விஜய்? அந்த எல்லா குடும்பத்தையும் மீட் பண்ணாரா இல்லையா? எப்படி போய் மீட் பண்ணாரு? எப்படி தனியா ஒருத்தர் குடும்பத்தையும் மீட் பண்ணிருக்காரு? எங்க வச்சு? அறையில வச்சுதான் மீட் பண்ணிருக்காரு. எந்த அறையில? ஒரு ஹோட்டல்ல தனியா வச்சு. எந்த ஹோட்டல்ல, எந்த ஊர்ல? உங்களுக்கே வெக்கமா இருக்கா? வெக்கப்படுறீங்களா? என்ன சார், நான் 3 மாசம் கழிச்சு கரூருக்கு போன நெருக்கடி வரணும், அப்புறம் அந்த அரசியல் உங்களுக்கு எதுக்கு? அந்த லட்சணத்துல நீங்க உங்க கட்சி தொண்டர்களை வச்சிருக்கீங்க, ரசிகர்களை வச்சிருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு அறிக்கை வந்திருக்கா விஜய் கிட்ட இருந்து? நான் எந்த ஊருக்கு வந்தாலும் கட்டுப்பாட்டோட நடந்து கொள்ளுங்கள் ஒரு அறிக்கை வந்திருக்கா? பைக்கில் ஒருத்தர் குறுக்க வந்து விழுந்தா அதுக்கு திட்டினாரு, சந்தோஷம்தான். ஒரு பொதுவான அறிவிப்பு. ஒரு தலைவனுக்கு என்ன சார் கடமை? இந்த சமூகத்தை சீர்திருத்தத்தில் அதுவும் ஒரு பங்கு சார். ரசிகன் யாரோ ஒருத்தன் இல்லை, அவன் நம்மள ஒருத்தன். என் அண்ணன் பையன் தான், சித்தப்பா பையன், சித்தி பையன், எல்லாரும் அதுல இருப்பான். நம்ம நட்பு வட்டத்திலேயே இருப்பான். உண்மை. அவனும் நம்ம பசங்க தான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்ம கண்முறை வளர்றவனுக்கு தான். தமிழ்நாட்டு மக்கள்ல அவனும் ஒரு அங்கம் சார். அவனை திருத்தறதுக்கு விஜய் எடுத்துக்கொண்ட முயற்சி ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அவனை பண்படுத்துறதுக்கு இவர் எடுத்த முயற்சி ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அப்புறம் என்ன இந்த லட்சணத்தில் நீங்களா அரசியல் பண்றீங்க? உங்களுக்கு எதுக்கு அரசியல்? உங்க நோக்கம் என்ன? யார் ஆள போறீங்க? முதல்ல உங்களை மாதிரி ஆளுங்க திருந்தணும் சார். நான் சொல்ல புரியுதா? உங்களுக்கும் சேர்த்தான் சொல்றேன். உங்களை மாதிரி ஆளுங்க முதல்ல திருந்தணும். நம்மை போன்றவர்கள் முதல்ல அதை எடுத்து சொல்லணும். இல்லாட்டி விஜயனுடைய நல்லது தானே சார் நான் எவ்வளவு பேசுறேன், விடுங்கப்பா அப்படியே இருந்து அப்படியே அழிஞ்சு போகட்டும் அப்படின்னு நினைச்சா நம்ம எவ்வளவு கவலைப்பட மாட்டோம்ல விஜய் பத்தி. இல்ல என்னைய பத்தி விமர்சிக்கிறதோ திட்டுறதோ தமிழ்நாட்டை வந்து நீங்க அவமானப்படுத்துறது. இதைத்தான் சொன்னேன். என்ன சார் இதை போய் திமிர்னீங்களே? இதைத்தான் திமிர்னு சொன்னேன், ஆணவம்னு சொன்னேன். எந்த தலைவனும் இப்படி சொன்னது கிடையாது. எந்த தலைவனும் இப்படி சொன்னது கிடையாது. நீங்க அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா சார்? நீங்க கடவுளா? கடவுளையே எங்க வைக்கணுமோ அங்கேதான் வைப்பான் மனுஷன். நீ கடவுளுக்கும் மேலானவரா? இதைத்தான் திமிர்னு சொன்னேன். என் பின்னாடி தமிழ்நாடு இருக்குங்கிற, தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்கன்னு சொல்றது பெருமை விஜய்க்கு. அதுக்கு அர்த்தம் வேற. என்னை திட்டுனா மக்களை திட்டுற மாதிரிங்கிறது புலிக்கு பயந்தவெல்லாம் ஏமேல வந்து படுத்துங்கிற மாதிரி அர்த்தம். புரியுதுங்களா? இதுக்கு விஜய் தான் வைக்கப்படணும். கோழைத்தனத்தை மறைப்பதற்கு வீர மாதிரி காட்டுறார். அதுக்கு இப்படி சுய பச்சாதாபம் தேடுறார். ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கம். விஜய் இதை மாத்திக்கணும். தீய பழக்கம் இது, கொடூர பழக்கம். ஒரு தூய சக்திக்கு பொய் பேசுவது, இந்த மாதிரி சுய பச்சாதாபம் தேடுவது, அதுக்காக என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்கிறது, தேவையில்லாமல் மேடையில் அழுவது, இது எதுவுமே தமிழ்நாட்டு மக்களிடம் எடுபடாது எடுபடாது எடுபடாது
எடுபடக்கூடாது. நிறைவா ஒரு கேள்வி, தொடர்ச்சியா யாரோடையும் கூட்டணி இல்லைன்னு சொல்லி இப்போ ஒரு மாநாட்டையும் திருச்சியில் கூட்டியிருக்கிறாரு நாம் தமிழர் கட்சியின் தலைவர் திரு சீமான் அவர்கள். அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றேன் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. 230 வேட்பாளர் ஃபர்ஸ்ட் கட்சியா அவங்க தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. காரைக்குடியிலேயே வந்து ஒரு போட்டி போட போறாருன்னு சொல்றாங்க. இந்த முறை அவருடைய வாக்கு சதவீத குறையும், அதனால தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. உங்களுடைய கணிப்பு என்ன? அவர் குறையாமல் பார்த்துக்கிட்டால் சீமானுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி அது. 8.5% குறையாமல் பார்த்துக்கிட்டாலே சீமான் அரசியல் ரீதியாக வெற்றி பெற்று விட்டான்னு நான் சொல்லுவேன். அவரே காரைக்குடியில் தோற்றால் ஜெயிக்கட்டும், வாழ்த்துக்கள். என்னுடைய முதல் வாழ்த்து என்னட்டு இருந்தா போகும். அவரே தோற்றால் கூட நாம் தமிழர் கட்சி அந்த 8.5% தக்க வைச்சாலே விஜய் போன்ற எவ்வளவு பெரிய பிரபலம் வந்தாலும் என் வாக்கு வங்கியில் கை வைக்க முடியாது, என்னிடம் இருப்பவர் கொள்கை சார்ந்தவருங்கிற அந்த கோஷத்தை சீமான் காலம் முழுக்க உறக்க பேசலாம். ஏன்னா இது சவாலான தேர்தல். இந்த தேர்தல் எல்லா கட்சிக்குமே, சீமான் மட்டும் விதிவிலக்கா அவர் கட்சியிலேருந்து ஓட்டு போக தான் போகுது. அப்படி 10 பேர் போனாலும் 11 பேர் என்னை ஆதரிக்க தயாராக இருக்கிறாங்க கூடுதலான்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் முதல்ல சீமானுக்கு இருக்கு. அதுக்கு அடுத்த கட்டம் தான் சில பல இடங்கள் ஜெயிப்பது, ஆட்சியை பிடிப்பதெல்லாம். புரியுதுங்களா? மற்றபடி அவர் இந்த 50% இடங்களை பெண்களுக்கு கொடுத்ததை நம்ம மனதார வரவேற்கலாம். பல விதமான கருத்துக்கள் ரொம்ப பொறுமையாக பகிர்ந்துட்டீங்க சார். மிக்க நன்றி. 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 முழு சந்திக்கலாம். வணக்கம்.